இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை தற்சமயம் எவ்வளவு போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் இதில் பயன்பெற்றிருக்காங்க, 2500 வழங்கப்பட்டிருக்கிறதா, 1500 மகளிர் உரிமை தொகை யாருக்கு எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு தற்சமயம் வழங்கியிருக்காங்க, இதுதான் இப்போ இருக்கிற எல்லோருக்குமே மனதில் மத்தியில் ஓடி இருக்க கேள்விக்குறி. நிறைய பேருக்கு 2500 இல்லை எல்லாத்துக்குமே சேர்த்து 1000 ரூபாய் மட்டும்தான் வழங்கியிருக்காங்களா? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் மற்றும் நிதி உயர்வு முக்கிய தகவல்களை இந்த ஆதாரம் வழங்குகிறது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கார். ஸோ இந்த டைம் இந்த ஜூலை 15ஆம் தேதியும் 1000 ரூபாய் தான் வர வைத்திருக்கிறார்கள். இந்த தொகை உயர்வு புதிய பட்ஜெட் பயனாளிகள் சேர்த்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாமே வரக்கூடிய பட்ஜெட் தொடரில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த நிதி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதால் பொதுமக்கள் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்று அவர் விளக்கமளித்துள்ளார். பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். தமிழக முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளதுங்க. ஸோ முந்தைய திமுக ஆட்சியில் இந்த திட்டம் செப்டம்பர் 15 அன்னைக்கு தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1.31 கோடி தற்பொழுதுள்ள பெண்களின் எண்ணிக்கையை பொறுத்து வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களாக 3 மாதங்கள் இந்த மாதத்தோடு சேர்த்து 1000 ரூபாய் தான் வழங்கியிருக்காங்க. 2500 எப்போ வழங்குறாங்க அப்படின்றது இப்போ கேள்விப்படுகிறது. மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் இப்படி எல்லாமே கலைஞருடைய மகளிர் திட்டம் தான் தொடங்குது. விஜயோடைய மதிப்புமிகு மகளிர் திட்டம் இன்னும் தொடங்கவில்லை. இந்து சமயநிலை அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் என்னத்துறை சமீபத்தில் நடைபெற்ற தொகுதி மக்களுக்கான குறைதீர்ப்பு முகாமில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பெண்களுக்கான உரிமை தொகையை 2500 உயர்த்துவது உறுதி. அதற்கான கால அவகாசம் தற்பொழுது தேவைப்படுகிறது. இது ஒரு கட்டமைப்பு மாற்றம் தான், தாமதம் அல்ல. ஸோ அப்படின்றத அவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. ஒரு மனு கொடுத்தால் அதனை உடனே நிறைவேற்ற முடியாது. கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்போம். முதலமைச்சர் விஜய் எல்லோருக்கும் எல்லாம் செய்து கொடுப்பார். கொஞ்சம் கால அவகாசம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புதிய அறிவிப்புகள் வரலாம். ஸோ கலைஞர் உரிமை மகளிர் தொகை திட்டம் அந்த டைம் கொடுத்தது. இப்போ மதிப்புமிகு மகளிர் திட்டம் துவங்கிய நாள் கலைஞர் உரிமை மகளிர் திட்டம் செப்டம்பர் 15, 2023. புதிய தொகை பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் உயர்த்த போகிறாங்க தாவேகா ஆட்சியில். தற்பொழுது வரை இன்று வரை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். நேற்று பார்த்தீங்கன்னா மகளிரோட அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் தான் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ 2500 எப்போ உயர்த்த போகிறாங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம். பயனாளிகளுடைய கணக்கில் 1.3 கோடி பெண்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு. புதிய இலக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 60 வயது உள்ளவரை அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ திட்டத்தில் யாருக்கெல்லாம் பயன்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழு 1 இதுவரை உரிமை தொகை 1000 பெற்றவர்கள் தொடர்ந்து வாங்கலாம். வாங்காத ஆனால் தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் முதலமைச்சர் கையெழுத்திட்டு விரைவில் புதிய அறிவிப்பை தொடங்க இருக்காருங்க. புதிய மனுக்கள் இதை பற்றி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் இதை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக அறிவுரை, தனித்தனியாக யாரும் மனு கொடுக்க வேண்டாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. 2500 உங்கள் வங்கி கணக்கில் வரும் வழிமுறை. பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. புதிய பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு அப்டேட் வெளியிட போகிறாங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மதிப்புமிகு மகளிர் திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ கோப்பில் கையெழுத்திடுகிறாரு. எவ்வித புதிய விண்ணப்பமின்றி அனைத்து தகுதியான மகளிர் வங்கி கணக்கிலும் ஆட்டோமேட்டிக்காக டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக 2500 ரூபா உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் செய்ய போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கால அவகாசம் அப்படின்றத எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசு அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெறுகிறது. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கூட்டத்தொடர் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நண்பர்களே, தற்சமயம் வர வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப காலத்துக்கு நன்றி. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.